2015 என்னோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி வந்து குடியம் கேவ்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் கார்னரில் செலக்ட் ஆச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் நானும் வந்து ஃபெஸ்டிவல் பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன். பேரலாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வீக்கெண்ட் ஃபில்ம் மேக்கர் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி குடியம் கேவ்ஸ். அது வந்து நம்ம கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர். அது வந்து ஒரு 3 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணேன். அது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு சைன் போர்டு தான் எனக்கு கிடச்சிது. வே டு குடியம் கேவ்ஸ் வேர் பேலியோலித்திக் பீப்புள் லிவ் 1 lakh years ago. அதுவே வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதிலிருந்து ஆரம்பித்தது தான். இன்டர்நெட்டில் எல்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி விக்கிபீடியா பேஜ் கூட கிடையாது அவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணதுனால அது விக்கிபீடியா பேஜ் கிரியேட் பண்ணதுலேருந்து அது சம்மந்தமான ஆர்கியாலஜிஸ்ட் ஜியாலஜிஸ்ட்லாம் இது பண்ணி அவங்கள ப்ராப்பராக நமக்கு வந்து டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்கணும் இல்லையா. ஸோ ப்ராப்பராக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ரிசர்ச். அப்புறம் வழக்கம் போல் இப்போ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அப்படி தான் நானும். ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த வருஷமும் கேன்ஸ் போகிறாங்கிற ஒரு ஆர்டிக்கல் பார்த்து தான் நான் கேன்ஸ் ஃபெஸ்டிவல் பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ டெட்லைன் இருந்தது, அனுப்பிச்சேன். அதிலிருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து நம்ம ஃபெஸ்டிவல் என்ன, அதனோட மைலேஜ் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபெஸ்டிவல் லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணேன். சும்மா ஃபிலிம் ஃப்ரீவேல அனுப்புறது எல்லாமே வேஸ்ட்டு. இங்கே நிறைய இந்த லோரல் போட்டுப்பாங்கல்ல, அது எல்லாமே வேஸ்ட்டு. எப்படி வந்து ஒரு ஆத்தென்டிக் ஃபெஸ்டிவலை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனோட ஏஜ் என்ன, அப்படி ஒரு டேட்டா பேஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வரப்போ இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு 3 டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது டிராக்டர்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வந்து பிரேசிலில் சாஃபாலோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது வந்து 48வது வருஷம். நம்ம சீனியர்ஸ் இதுக்கு முன்னால் சத்யஜித் ரே, அடூர் கோபாலகிருஷ்ணன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல். இந்த வருஷம் 48வது வருஷம் இதில் கலந்துக்கிட்டது. எங்கள் படம் தமிழில் நாங்கள், கொட்டுக்காளி 3 படம் இதாச்சு. அதில் டிராக்டர் ஒன்று. அப்புறம் சென்னை இன்டர்நேஷ்னலில் லாஸ்ட் நவம்பரில் வந்து டிராக்டர் வந்து வேர்ல்டு சினிமா கேட்டகரியில் ஸ்க்ரீன் ஆச்சு. யாராவது ஞாபகம் பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. சரி. ஸோ இதுதான் என்னோடய சின்ன பயோகிராஃபி. இப்போ நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது வந்து இப்போ எல்லோரும் ஸ்டோரி பண்ணிடுவோம். ப்ரொடியூசர் பிடிக்கணும் இல்லையா? ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு பெரிய டாஸ்க் என்ன சார்? இது அவங்க கேட்குற கேள்வி என்ன ரிட்டர்ன் வரும் இல்லையா? நீங்களே போட்டாலும் சரி, அல்லது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து பிச் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்க கேட்குறதே முதல்ல அது ஆர்டோஸ் ஃபில்மாக இருந்தாலும் நமக்கு ROI என்ன அப்படின்னு கேட்குற உலகம் தான் இது. இல்லை நம்மளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எடுத்தா உண்டு. அதுவும் வந்து சில இடத்துல நமக்கு பணம் தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிராக்டர் படம் மூலிமா கற்றுக்கிட்ட சில அடிஷ்னல், இப்போ எல்லோரும் ஒரு கண்டென்ட் யூனிக்கான ஒரு ஸ்டோரியை பிடிச்சிடுறோம், எடுத்துடுறோம். அல்லது ப்ரொடியூசர் பிடிச்சியோ அல்லது வந்து நம்மளே சேர்ந்து டீமாகவும் ஒர்க் பண்ணிடுறோம். இது இப்போ வந்து ஓரளவுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஃபெஸ்டிவல் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். அது கூட ஏதோ கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் இருக்குது. அதை நான் கற்றுக்கிட்டதா, ரீசன்ட் கற்றுக்கிட்டதா இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. வெறும் ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கான எப்படி வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறதுன்னு நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஃபில்ம் மேக்கிங் பற்றி அருணோட புக்ஸே நிறைய இருக்குது. 0 பட்ஜெட் புக்கெலாம் நான் வாங்கி படிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இவங்களுக்கான ஒரு இயக்கம் இருக்குது. அதனோட ஒரு தொடர்ச்சியாக இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் உங்களோட ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ லாஸ்ட் வீக் தான் எதாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். சரி, இது இன்னைக்கு சண்டேவே, இந்த கம்மிங் சண்டேவே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஃபில்ம் இன்ஸ்டியூட் மூலியமாகவே சில படங்கள் அனுப்ப முடியும். சாந்தினி கேத்தன் அந்த இதிலேருந்து கேன்ஸில் ஒரு படம் செலக்ட் ஆகிருக்கு. இன்ஸ்டியூட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும்னு ஒரு சில கேட்டகரியே இருக்குது ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் இன்ஸ்டியூட், இதர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், அவங்களுக்கு தெரியணும். அது ரெகுலராக வந்து கல்கட்டாலேருந்து இதுலேருந்து அனுப்புவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாக ஒரு 4000 ஃபெஸ்டிவல் மேலே இருக்குது. ராமநாதபுரம் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், மந்தவெளி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது. இதெல்லாம் அனுப்பி நம்ம என்ன ரிட்டர்ன்? முதல்ல அந்த ஃபிலிம் ஃப்ரீவேல போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு அனுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிலதெல்லாம் இருக்குது, வெறுமனே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், யூ ஆர் எலிஜிபிள், அஃபிஷியல் செலெக்ஷன், அந்த லோரல் கொடுத்துருவாங்க. இன்டர்வியூலாம் எடுத்து போடுற இதெல்லாம் இருக்குது உங்களோட. ஸோ இதனோட ROI பார்க்கணும். இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் ஒரு நமக்கு ரிட்டர்ன் இருக்கா, இதை போய் வெளியில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இன்னும் இந்திய பத்திரிகை துறையே வந்து அந்த ரியல் ஃபெஸ்டிவலுக்கும் அந்த ஃபேக் ஃபெஸ்டிவலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம என்ன ப்ரெஸ் கவர் கொடுத்து
கொடுக்குறோமோ ப்ரெஸ் மீட்டில் என்ன வேணால் நோட் எழுதி கொடுத்து 600 ஃபெஸ்டிவலில் என் படம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கவரை வாங்கிட்டு அப்படி எழுதுறாங்க. அனுபம் கேர் படம் வந்து கேன்ஸில் செலக்ட் ஆயிடுச்சுன்னு நியூஸ் போடுறாங்க. பெரிய ஏஎன்ஐ மூலிமா வர்ற சேனல்லே வருது. அது அஃபிஷியல் செலெக்ஷனே கிடையாது. ஆனால் எல்லா இந்திய பத்திரிகையிலையும் எழுதிருக்கு. அது அதே கேன்ஸில் நடக்கிற பக்கத்து ஸ்டாலில் இருக்கிற மார்க்கெட் ஏரியாவில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அது நீங்கள் யார் வேணால் மார்க்கெட் ஸ்க்ரீனிங்க்கு பணம் கட்டி ஸ்க்ரீன் பண்ணலாம். அதுக்கு வந்து செலெக்ஷனோ இதுவோ கிடையாது. மாதவனோட அந்த நம்பி எல்லாமே மார்க்கெட் ஸ்க்ரீனிங் தான். ஆனால் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்க கேன்ஸில் வந்து செலக்ட் ஆகி அங்கே வந்து போயிட்டு வந்தாங்க, ரெட் கார்பெட்டில் நடந்தாங்க. ஸோ ரெட் கார்பெட்டில் நடக்கிறதோ அல்லது மார்க்கெட்டில் போய் பணத்தை கட்டி ஸ்க்ரீன் பண்ணுறதோ மேட்டரே கிடையாது. நம்ம படம் உள்ளே போகணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்சர்வேஷனில் கேன்ஸில் அஃபிஷியலாக செலக்ட் ஆன ஒரே தமிழ் படம் லாஸ்ட் தமிழ் படம் வெயிலுங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படமும் அது அட்டெம்ப்ட் கூட பண்ணல எனக்கு தெரிஞ்சு. இப்போவே வந்து அந்த வெயில் படம் செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டாண்டர்ட்ஸும் இதுவும் மாறிக்கிட்டே வருது. இப்போ யாராவது இந்த ஏப்ரல் 10th செலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் 19 படம் செலக்ட் ஆகிருக்கு. ஒரு இந்தியன் படமும் இல்லை, அன்சர்டன் ரெக்கார்டில் தான் இருக்குது. ஒரே ஒரு இந்தியன் ஃபிலிம். அந்த 19 படத்தில் ஒரே ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் கம்பெனி, அந்த ஈரான் டைரக்டர் ஜாஃபர் பனாகி அவரோட படமும் இருக்குது. ஒரே ஒரு சேல்ஸ் ஏஜென்ட். அந்த கம்பெனி பேர் MK2 ஃபில்ம். அவங்க 6 படம் இந்த வருஷம் அவங்க ப்ரமோஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 படமுமே கேன் செலெக்ஷனில் இருக்குது, அதுவும் அஃபிஷியல் காம்படிஷனில். ஸோ இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது படம் மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிச்சா பார்த்தாது, அதுக்கு என்னென்ன ரூட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட், அதுவும் எஸ்பெஷலி நீங்களாம் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் இதில் இருப்பீங்க, பேரலல் சினிமா இந்த இதில் வந்து இங்கே நீங்கள் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட் அப்படி ஒரு ரோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து முக்கியம். அதுதான் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்குமே அது வந்து குளோபலாக கொண்டு போகணுன்னா அந்த ரோல் தேவை. அதுதான் நான் மெயினாக இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். டெவலப்மெண்ட், நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாலே டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம ஃபண்டு செக்யூர் பண்ணுறதுலேருந்து ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து நீங்கள் இன்னும் உங்கள் ஸ்டோரியை டிஃபைன் பண்ணிவிட்டு இதை எப்படி ஐடியா பண்ணலாம். இப்போ யார்கிட்டலாம் இது பணம் கேட்டு ப்ரொடியூசரா அல்லது கோ ப்ரொடக்ஷன் பிடிக்கிறதா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் சேர்ந்து டெக்னீஷியன்ஸ்லாம் நம்ம பேசுவோம்ல, நீ எனக்கு கேமரா பண்ணித்தா, நீ எனக்கு டிஐ பண்ணித்தா, அந்த மாதிரி அது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாலேயே அந்த ரிசர்ச், செக்யூரிங் த ஃபண்ட், அப்புறம் ஃபார்மிங் த டீம், இது எல்லாமே பண்ணணும். இது பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே போகணும். இங்கே நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லைன்னு எனக்கு தோணுது. அது பண்ணிவிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சஸ்டைனபிளாக டேக் ஆஃப் ஆகும். அதுதான் நிறைய கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் கேன்ஸில் செலக்ட் ஆன ஆல் வி இமேஜின் அஸ் லைட் பாயல் கப்படியோட ஃபில்ம், அது வந்து 5 கண்ட்ரி கோ ப்ரொடக்ஷன். அப்புறம் அதுக்கு ப்ராப்பர் சேல்ஸ் ஏஜென்ட். அதனால தான் அந்த படம் கண்டென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே தியேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு, ஓடிடிலையும் இருக்குது. இந்த கண்டென்ட் பற்றி நம்ம விமர்சனம் இல்லை, அந்த கண்டென்ட்டை எப்படி அதை வெற்றிகரமாக கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கோல்டன் குளோப் வரைக்கும் போச்சு, யூஎஸ் போச்சு. ஒரு இந்தியன் ஃபில்ம். அதேமாதிரி கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ், அந்த படமும் ஆல் வி இமேஜின் அஸ் லைட்டும் சேம் சேல்ஸ் ஏஜென்ட். ஸோ சேல்ஸ் ஏஜென்ட் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா அவங்க தான் இந்த குளோபல் ரீச் கொண்டு போகிறாங்க. ஈவன் ஃபெஸ்டிவலுக்கு எப்படி ப்ராப்பராக இப்போ உங்கள் கண்டென்ட் என்ன ஜேனரில் இருக்குது, அதை எந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு ப்ளேஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் முதற்கொண்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மார்க்கெட் பண்ணி தருவாங்க. அதேமாதிரி லீகல் சப்போர்ட், நிறைய கான்டினென்ட்க்கு டப்பிங்கோ அல்லது வந்து சப்டைட்டில் ரைட்ஸோ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட படம் எடுத்து முடிச்ச பிற்பாடு நீங்கள் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் காப்பி ரெடி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ரொம்ப லேட்டராக நான் வந்து டிராக்டர் படம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு முன்னால் வரைக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஒரு நல்ல ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வேர்ல்டு ப்ரீமியர் வாங்கிட்டா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை. அதுக்கு முன்னால் நமக்கு வந்து சேல்ஸ் ஏஜென்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். சேல்ஸ் ஏஜென்ட் வந்து கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. அவங்க வந்து அனாவசியமாக ஒரு 10 டைட்டிலுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல ப்ராப்பர் சேல்ஸ் ஏஜென்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த MK2 ஃபில்ம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரான்ஸ், நம்ம ஊர் PVR மாதிரி அவங்க ஒரு பெரிய குரூப். ஓடிடி இருக்குது, தியேட்டர் இருக்குது. அவங்க வந்து தே ஆர் டூயிங் சேல்ஸ் ஏஜென்ட் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க எடுத்த 6 படமுமே கேன்ஸ் காம்படிஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ. இன்னொரு இந்த 2 டாபிக் தான் நான் இதில் பேசுகிறேன். ஒன்று வந்து சேல்ஸ் ஏஜென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் கண்டென்ட் லைஃப். இப்போ வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாலும் சரி, அது எவர் கிரேட், அது அழிக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு iTunesலையோ
ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கலாம், விற்றுட்டு இருக்கோம். ஸோ முன்னால் இருந்த ஃபில்ம் ஸ்டேஜை விட இப்போ வந்து டிஜிட்டல் ஆன ஒருபாடு அந்த ஒரு எவர் கிரீன் லைஃபாக மாறி இருக்கு. ஸோ ஆனால் அது ப்ராப்பராக நம்ம எடுக்கணும். அதுக்கு குளோபலாக பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம்னா அதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. இப்போ அருண் சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த அகாடமி அவார்ட்ஸ் ஆஸ்கருக்கு வந்து அவங்க முன்னாலே வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண முடியாது. அது வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இப்போதைக்கு வந்து 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் தேர் கிவிங் ப்ரொமோஷனல் ஃபண்ட். இது ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற படங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கே தெரியறதில்ல. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் சைட்டில் இருக்குது. நான் ஒன்றும் பெரிய ரிசர்ச் பண்ணி எனக்கு மட்டும் இது இல்லை. ஸோ நம்ம தான் தேடணும். எப்படி நம்ம ஸ்டோரிக்காக ரிசர்ச் பண்ணுறோமோ மார்க்கெட்டிங்க்கும் நம்ம அது என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன நமக்கு சப்போர்ட் இருக்குது நம்ம ஊரில் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 12 ஃபில்ம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. அந்த 12 ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கேட்டகரிஸும் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோட்டர்டாமில் வந்து டைகர் அவார்ட் காம்படிஷன், பிரைட் ஃபியூச்சர், ஸ்பெக்ட்ரம் 3 கேட்டகரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைகர் அவார்ட்ஸில் நம்ம படம் அஃபிஷியல் செலெக்ஷன் ஆனால் போதும், அவார்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபண்டுக்கு பேர் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொமோஷனல் ஃபண்ட், ஃபில்ம் ப்ரொமோஷனல் ஃபண்டு. இதில் வந்து நம்ம வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரு 1 வீக்குள்ளே அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டா அவங்க சேங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ 2021 வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 2016லேருந்து நம்ம டேக்ஸ் மணியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு. நம்மளும் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கிறோம், ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருக்கோம், யாரும் இதை கிளைம் பண்ணதே இல்லை. எக்ஸப்ட் ஒரு 4 ஹிந்தி படங்கள் இதை கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்க 2021 வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு 2024 வரைக்கும் யாரும் வாங்கலை சவுத் இண்டியன் ஃபில்ம் மேக்கர்ஸ். இப்போ நான் என்னோடய லேட்டஸ்ட் வந்து வெற்றிமாறன் பேட் கேர்ள் இந்த படம் செலக்ட் ஆச்சு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இவருக்குன்னு மட்டும் சொல்ல, மாடத்தி செலக்ட் ஆனப்போ லீனா மணிமேகலுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். பெபிள் செலக்ட் ஆனப்போ வினோத்க்கு நான் டைரக்ட் கான்டாக்ட் இல்லை அப்போது. பட் என்னோட இது வந்து நாலேஜ் ஷேரிங் தான். அருண் சொன்ன மாதிரி நம்ம சொன்னால் தான் நமக்கு அடுத்தது கிடைக்கும். ஸோ பேட் கேர்ள் அந்த கம்பெனி வெற்றி அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் நான் நெட்வொர்க் டெவலப் ஆகி கிராஸ் ரூட் ஃபில்ம்ஸ்க்கு அந்த கான்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்ளை பண்ணி அவர் அந்த சிஓ எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்பில். 10 lakhs அவங்களுக்கு கிராண்டட் அந்த ப்ரொமோஷனல் ஃபண்ட். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி நமக்கு மற்றது எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, இது வந்து நமக்கு தெரியணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா அனுராக் கஷ்யப்லாம் இதில் ப்ரெசன்ஸில் இருக்கார். இல்லை மேபி அவங்களுக்கு அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. பட் என்னோட இது வந்து நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி இந்த ஃபண்டு வாங்குறதுல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் நம்ம வந்து அஸ் ஏ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கராக நம்ம ஸ்டோரி மட்டும் இல்லை, அந்த ஐடியில் சொல்லுவாங்க அந்த ஃபுல் லைஃப் சைக்கிள், இந்த ப்ராடக்ட்டை நம்ம எங்கேருந்து தயாரித்து இது எங்கெல்லாம் போய் முடியும் அப்படிங்கிற கவனமும் நம்ம சேர்ந்து நம்ம யோசிக்க வேண்டிய பொறுப்பில் தான் இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சோம், படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுத்துட்டோம், வீட்டுக்கு போகிறோம், அது தேட்டருக்கெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.